தளபதி விஜய் அவர் சொல்கிறாரு, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு டிவிகே தரப்பில் தளபதி விஜயே வந்து சொல்லிட்டாரு. உடனே டிஎம்கேவை சேர்ந்த மற்ற கட்சியை சேர்ந்த விஜயை பிடிக்காத நபர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஓம் சக்தி பராசக்தி விஜய் மயனுக்கு திரிசாதான் சித்தி அப்படின்னு வந்து மற்ற ஆளுங்கள் வந்து நெட்டில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஜய் சார் அவர்களே, நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். இந்த ஓம் சக்தி பராசக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5வது படிக்கிற பிள்ளைய விளையாட்டுக்கு ரோட்டில் நின்று பேசுகிறது. நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் கேட்டகரி, நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா, இதை நான் சொல்லி தரணுன்றதெல்லாம் விதி, சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். அப்பா, நீங்கள் சென்னையில் மழை வெள்ளத்தில் சென்னையை மூழ்கி கிடக்கு, அந்த 4000 கோடி என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைங்க. கரண்ட் பில்லை ஏற்றிட்டீங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? சரியான சாலை வசதி போட்டு கொடுக்கல, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ரேஷன் கடையில் பொருட்கள் நல்லா இல்லை, குடிநீர் விநியோகம் சரியாக பண்ணி கொடுக்கல, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கிடக்காங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஓம் சக்தி பராசக்தி சிஎம்ஏ நம்மளை பகைச்சிக்கிறாதீங்க, நாங்கள் யாருக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு நடிகனுக்கும் இருக்கிற வித்தியாசம். பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, சார் அவர் மேலே தப்பு இல்லை, அவர் கூட இருக்கவங்களாம் எழுதி கொடுக்கும் அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க, அவர் மேலே தப்பு இல்லை. உண்மையை தான் சொல்கிறேன். ஒரு ஆள் எழுதி கொடுத்ததை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, மக்களுக்கு என்ன தேவை, எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு அதை பற்றியான நாலேஜ் கிடையாது. இதுதான் வந்து உண்மை. அப்போ அவன் என்ன எழுதி கொடுத்தாலும் நீங்கள் படிப்பீங்கன்னா, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்க? ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு அதோட வசதியை கூட்டுறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மாற்றுறேன், இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் மக்களுக்காக நான் வந்திருக்கேன்னு அர்த்தம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. சிஎம் சார் எங்ககிட்ட வேண்டாம். இது வந்து என்னைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 0% அரசியல் நாலேஜ். மக்களுக்காகவோ இதெல்லாம் கிடையாது. நீங்கள் யாருக்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியல, உங்கள் கட்சிக்காரவங்களுக்குமே தெரியல. தயவு செஞ்சு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் மாதிரி நீங்கள் பேச பழகிக்கங்க. கரூரில் 40 பேர் செத்துட்டாங்க, இந்த பஞ்சாயத்தில் முடிஞ்சிருச்சு. நேரில் போங்க சார், 40 பேர் செத்துருக்காங்க, தனித்தனியாக போங்க, போய் ஆளுங்களை பாருங்கள், அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் மாதிரியே இல்லை. இதுதான் வந்து உண்மை. இதுக்கு எது மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா, ஓம் சக்தி பராசக்தி இவன் கமாண்டு தப்பு சக்தின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.